ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ட்ரேடு பண்ணுறதுக்கும் எப்படி அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுன்ற டிப்ஸை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற வெப்சைட்டு screener.in. உங்களோட ப்ரௌசரில் ஸ்க்ரீனர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் டூல்ஸ் ஆப்ஷனில் கிரியேட் ஏ ஸ்டாக் ஸ்க்ரீன் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா கிரியேட் ஏ சர்ச் கொரின்ற ஆப்ஷனில் உங்களுக்கு தேவையான கொரிஸ் இங்கே கொடுத்தீங்கன்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி இந்த வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் நான் இந்த கொரியில் மார்க்கெட் கேபிட்டல் 10,000 கோடிக்கு மேலே எந்த கம்பெனியில் இருக்கோ அதை ஷார்ட்லிஸ்ட் பண்ண சொல்லி கொடுக்குறேன். மார்க்கெட் கேபிட்டல் ரன் திஸ் கொரி கொடுத்தீங்கன்னாக்க மார்க்கெட் கேபிட்டல் 10,000 கோடிக்கு மேலே எந்தெந்த கம்பெனிலாம் இருக்கோ அந்த கம்பெனிலாம் உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸில் 500 ரூபாய்க்கு கீழே எதெல்லாம் ட்ரேட் ஆகிட்டுன்றதை ஃபில்டர் கொடுக்குறேன். இந்த கொரியில் ஒரு கொரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொரி கொடுக்குறவுக்கு அன்ட்டு கொடுத்து நெக்ஸ்ட் கொரியை கொடுக்கணும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 500க்கு கீழே இருக்கணும்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 500க்கு கீழே என்னெல்லாம் இருக்கோ அதுவும் ஓப்பன் ஆகும். அண்டு மார்க்கெட் கேபிட்டல் 10,000 கோடிக்கு மேலே எதெல்லாம் இருக்கோ அந்த கம்பெனி இதில் ஷோ ஆகும். மொத்தம் இதில் 4 பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு எனக்கு பிஇ ரேஷியோ வந்துட்டு 15 ரூபாய்க்கு கீழே உள்ள கம்பெனி ஷார்ட்லிஸ்ட் பண்ண சொல்லி கொடுக்க போகிறேன். மறுபடியும் அண்டு கொடுத்து பிஇ ரேஷியோ 15க்கு கீழே இருக்குன்னு கொடுத்துட்டு கொரியை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா, நேஷ்னல் அலுமினியம், ஐஏஎஃப்எல் கேபிட்டல், என்எம்டிசி, இண்டஸ் டவர் 35 கம்பெனி இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஃபில்ட்ரு பண்ணலான்னு பார்த்தா ப்ராஃபிட் க்ரோத் இதில் நிறைய இது நெகட்டிவில் போயிருக்கு. இதில் நம்ம ஒரு 15% மேலே இதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நம்ம லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்டு அபோவ் 15%. இப்போ கொரியை ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத்து 15%க்கு மேலே எந்தெந்த கம்பெனிலாம் இருக்கோ அந்த கம்பெனி மட்டும் நமக்கு இப்போ ஷோ ஆகும். 20 கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ்க்கு எந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு இந்த கொரிஸில் கொடுத்து ரன் பண்ணிங்கனாக்க ஈஸியாக உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.